ஹாய், என் பேர் சிவராமகிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிப்ஸ் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைன் பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஹார்ட்டிங் வரையணும். ஓகே, ஸோ ஒரு சைடு வரைங்க. அதுக்கடுத்து அடுத்த சைடு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே சென்டரில் டிவைட் பண்ணணும். தென் இந்த பக்கம் வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும். ஓகே, பக்கா அக்யூரேட்டாக பண்ணணும் அவசியம் இல்லை, ரஃப்பாக. ஓகே, ஸோ இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஓகே, எஸ் இங்கே. ஸோ இப்போ நான் இதை வரைஞ்சிட்டேன். ஓகே, எனக்கு இன்னி கொஞ்சம் கூட நான் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, அந்த லைனை இன்னி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஓகேவா இங்கே வச்சுக்கிறேன். தென் இங்கே இதுக்கு பாதியில் ஓகே இங்கே வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். எஸ், ஸோ இந்த 2 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சுற்றி இருக்க லைன்ஸ் வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். எஸ், இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு ஒரு லைன் இருக்குது. இப்போது இந்த கர்வ்ஸ் ஓகே. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். அதாவது ஸோ இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி இருக்கா, இந்த மாதிரி வரையப்போம். நெக்ஸ்ட்டு இப்படி ரொம்ப ரஃப்பாக பண்ணுங்கள், ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ 2 சர்க்கிள் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இங்கே நமக்கு ஒரு கர்வ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து எரேஸ் பண்ணிடலாம் லைட்டாக. ஓகே, நம்ம எரேசர் யூஸ் பண்ணி லைட்டாக எரேஸ் பண்ணிடலாம். எஸ், முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, பக்கா. இப்போது இந்த லைன் இருக்குது. இந்த லைன் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே உள்ளே கொஞ்சம் டார்க் பண்ணி இந்த கர்வ் தெரியுதா, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி மறுபடியும் இந்த கர்வ் டச் பண்ணி அப்படியே இந்த லைனில் கொண்டு போய் சேர்த்துருவோம். நீங்கள் இப்படி வந்துட்டு இப்படியும் பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி அப்படியே மேலே போய் இப்படி பண்ண, அது உங்கள் விருப்பம். ஓகே, இப்போதைக்கு இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இதோட ஜாயின் பண்ண போகிறேன். அப்படியே பக்காவாக இல்லை, லைட்டாக இங்கே விட்டு போகிறேன், ஏன்னா அது ஷேடிங்கில் கரெக்டாகிடும். அதுக்கப்புறமா இது இந்த சைடு. இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே இந்த இடத்துல இந்த 2 கர்வ் தெரியுதா. ஸோ இதை 2 கர்வையும் இப்படி ஒரு சின்ன பெண்டு வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இங்கே அதே மாதிரி இங்கேருந்து இந்த கர்வ் அப்படியே வந்து இங்கே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லிப்ஸோடைய அவுட்லைன் கிடச்சிருச்சா, அவ்வளோதான், சிம்பிள். மோஸ்ட் ஆஃப் த டைம் லோவர் லிப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஜாயிண்ட் ஆகிரும். ஓகேவா, ஸோ நம்ம ஜாயின் பண்ணதை காட்ட வேண்டாம், சும்மா ரஃப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி டார்க் பண்ண போகிறோம். இப்படி
ஏன்னா அந்த டெப்த்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இங்கே நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் லைட்டாக வரைங்க. எஸ், அண்ட் இப்போ இந்த மாதிரி தெரியுதா, இந்த பக்கம் இந்த கர்வ்ஸு. ஓகே, அதே மாதிரி இப்படி. ஸோ இங்கே இங்கே அதே மாதிரி இங்கே. ஓகே, இப்போ இந்த லிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டை வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தெரியுதுல. நம்ம என்ன பண்ணோன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் கொண்டு இதை கர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ சப்போஸ் லிப்ஸ் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா அது பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே இந்த கர்வோடு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். எஸ், அவ்வளோதான் கைஸ், அவுட்லைன் வந்து முடிய போகுது. ஒன்று வந்துட்டேன், இருங்க இங்கே. எஸ், ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் லைட்டாக. அப்புறம் கீழே வந்து இங்கே இப்படி அது வந்து டார்க் ஆயிரும், அவ்வளோதான். ஓகேவா? ஆக்சுவலி இந்த அப்பர் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட வரையலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.